ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன ஒரு சேலஞ்சிங் ஒர்க்குன்னா, இந்த ப்ளவுஸு கஸ்டமரோட ப்ளவுஸ். அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸு. அவங்க டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட இந்த பிரித்து அதிகமானதுனால இந்த ப்ளவுஸை போட முடியல. ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் வேணும்னு கேட்குறாங்க. இதை ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அதோட நான் மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு காட்டுறேன், என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரித்து இருக்கு இல்லையா, இதுதான் அவங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சு சுத்தளவு. இதுதான் அவங்களோட ஆல்டர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஆல்டர் பண்ண வேண்டிய அளவு, கரெக்டான அளவு ப்ளவுஸ் பாருங்கள். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 1 இன்ச்சஸ்க்கு மேலே கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. தெரியுதுங்களா? சின்னதாக இருக்கு பாருங்கள். இது இவ்வளோ தேவைப்படுது. அதுக்கு நான் இதை ஆல்டர் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும்னா, இங்கே பிரித்து விடுறதுக்கு துணியே இல்லாத சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பீஸ் கொடுத்து இந்த அகலத்தை அதிகமாக்க முடியும். அது அதிகமாக்கிட்டு லேஸ் வச்சு அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா இதில் அவங்க லேஸ் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக இருக்குது. நம்ம இந்த ஒட்டு கொடுக்குறத மறைக்கிறதுக்கு நம்ம லேஸ் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்போ நமக்கு தேவையான அகலமும் கிடச்சிரும். இது லேஸ் ஒர்க் ப்ளவுஸுன்ற மாதிரி ஒரு மாடல் ப்ளவுஸாகவும் ஆகிடும். அதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த கிளாத் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம். இது நெய்பர்ஸ் கலர்லாம் ஒரே மாதிரி ஷேடோ வருது இல்லையா, இந்த கிளாத் இதுவும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு வெட்டிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ ஹைட் நமக்கு தேவைன்னு பார்த்துக்கணும். இந்த சென்டரில் தானே வைக்க போகிறோம். எனக்கு தேவையானது 6 இன்ச்சஸ் தேவைப்படுது. நம்ம ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், 7 இன்ச்சஸ். அதே மாதிரி நமக்கு பிரித்து அகலம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா, ஒரு 2 இன்ச்சஸ் தேவைப்படுது. இந்த இடத்துல 2 இன்ச்சஸும் 6 + 1 7 இன்ச்சஸில் ஒரு மார்க் போட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது தின்னாக இருக்கிறதுனால ஒரு துணி கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதை இப்படி விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதையும் மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது நமக்கு எந்த பக்கமும் ஃபிசர் தெரியாமல் ஃபுல் க்ளோஸ்டாக தைச்சிட்டு வரணும். நான் தைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பீஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை இந்த இடத்துல வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த சென்டர் பார்த்து இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டர் கரெக்டாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த பீஸை வச்சு தைக்க போகிறோம். அப்போ நமக்கு தேவையான அகலம் கிடச்சிருச்சு. இந்த அகலம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் லேஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இதை அட்டாச் பண்ணிவிட்டு இதை மறைக்கிறதுக்கு நம்ம லேஸ் வைக்க போகிறோம். இங்கேருந்து வச்சுட்டு வரலாம். இதை நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த டைரெக்ஷன்லாம் வைக்கலாம். நான் இதை தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்ச மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். இது என்னோடய சிம்பிள் ஒர்க்கு. பாருங்கள், கலர் வித்தியாசம் தெரியதான் செய்யுது, ஆனால் அவ்வளோ வித்தியாசம் தெரியலை. நம்ம இதில் மணி வச்சு கோல்டன் பீட்ஸ் வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்.